108 வைணவ ஸ்தலங்களில் ஒன்றும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலமுமான மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்க உள்ளதை முன்னிட்டு துவக்க நிகழ்ச்சியாக முகூர்த்த கால் நடும் விழா கள்ளழகர் திருக்கோவிலின் உபகோவிலான மதுரை தல்லாக்குளம் பகுதியில் உள்ள அருள்மிகு பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக 1000 பொன் சப்பரத்தில் பொருத்தப்படும் யாழி முகத்திற்கு சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க முகூர்த்த கால் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு நுழைவு வாயிலில் முகூர்த்த கால் நடப்பட்டது. இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பழமோதிரும் சோழங்க பார்க்க போற மேல கரந்த மலக்காடு நம்ம கள்ளழகர் வீடு அந்த திருமாலின் சோழத்தை ஆட போற மேலே சுக்ரி திருமதிலா தெங்கை மர சோலைகளா சுக்ரி திருமதிலா தெங்கை மர சோலைகளா தெங்க மர சோலைக்குள்ளே தேவியவ ராக்காயம்மா கரந்த மலக்காடு அம்மா ராக்கிருக்கும் வீடு பழமோதிரும் சோழ நான் பார்க்க போற மேல மாமர சோலைகளாம் மந்திகளின் கூட்டங்களாம் மாமர சோலைகளாம் மந்திகளின் கூட்டங்களாம் மந்திகளின் கூட்டத்திலே மங்கையவர் அக்காயம் கரந்த மலக்காடு நம்ம கள்ளழகர் வீடு அந்த திருமாலின் சோழத்தை ஆட போற மேலே அகந்த மலை சோங்குகளா அந்தரமா தீர்த்த தொட்டி அகந்த மலை சோங்குகளா அந்தரமா தீர்த்த தொட்டி அங்கிருந்து தீர்த்த வர ஆத்தாராக்கு சக்தியா அகர்ந்த மலை காகு அம்மா ராக்கு இருக்கும் வீடு பழமோதிரும் சோழங்க பார்க்க போற மேல அடந்த மலை சோங்குகளாம் ஆளிறங்கும் வைகைகளாம் அடந்த மலை சோங்குகளாம் ஆளிறங்கும் வைகைகளாம் அந்த மலை ஆளுகின்ற அழகு மலை மாய கண்ட மலைக்காடு நம்ம கள்ளழகர் வீடு அந்த திருமாலின் சோழத்தை ஆட போற மேலே மலைக்கு மலை அழகா மலையை சுத்தி தோப்பழகா மலைக்கு மலை அழகா மலையை சுத்தி தோப்பழகா மலை மேலே வாழுகின்ற மாயழக கங்கனுக்கு கர்ந்த மலை காகு அம்மா ராக்கு இருக்கும் வீடு பழமோதிரும் சோழங்க பார்க்க போற மேல மலை மீது வாழுகின்ற மாயழகன் கண்ணனுக்கு மலை மீது வாழுகின்ற மாயழகன் கண்ணனுக்கு மாமதுரை சீமை பார்க்க மனதிலையும் ஆசை கொண்ட கரந்த மலைக்காடு நம்ம கள்ளழகர் வீடு அந்த திருமாலின் சோழத்தை ஆட போற மேலே தீர்த்த கரைக்கு சென்று ராக்காய தாங் வகங்கி தீர்த்த கரைக்கு சென்று ராக்காய தாங் வகங்கி தீர்த்த கரை காவலம்மா தெங்பாங்கி சீமை போற கர்ந்த மலை காகு அம்மா ராக்கு இருக்கும் வீடு பழமோதிரும் சோழங்க பார்க்க போற மேல தீர்த்தக்கரையை விட்டு திருமுருகனத்தான் வணங்கி தீர்த்தக்கரையை விட்டு திருமுருகனத்தான் வணங்கி பழமுதிர் சோலை வந்து பால் முருகனத்தான் வணங்கி கரந்த மலைக்காடு நம்ம கள்ளழகர் வீடு அந்த திருமாலின் சோழத்தை ஆட போற மேலே கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோவிலில் சித்திரை மாதம் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு 18 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து பக்தர்கள் தீபங்கள் ஏற்றியும் நீதிக்கல்லில் மிளகாய் அரைத்து பூசியும் வழிபாடு செய்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்தனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அமைந்துள்ள பாளையப்பட்டு ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவிலில் சித்திரை அமாவாசையை முன்னிட்டு 108 பால்குடம் எடுக்கும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக விரதமிருந்த பக்தர்கள் உளுந்தூர்பேட்டை நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பால்குடம் ஏந்தி கோவிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு அங்காளம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு தங்கள் கையாலேயே பாலபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அம்மனுக்கு மாரி அம்மனுக்கு, அம்மனுக்கு கருமாரி அம்மனுக்கு, அம்மனுக்கு முன்னே வந்து நில்லுங்க, உங்க வேண்டுதல ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க. அம்மனுக்கு முன்னே வந்து நில்லுங்க, உங்க வேண்டுதல ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க. வெக்காளி அம்பிகையின் மந்திரத்தை பாடுங்க, அவ தந்தருளும் ஆனந்தத்தில் சந்தோஷமா ஆடுங்க. வெக்காளி அம்பிகையின் மந்திரத்தை பாடுங்க, தந்தருளும் ஆனந்தத்தில் சந்தோஷமா ஆடுங்க. வேண்டுதல ஏத்துக்குவா, நம்ம தலைமுறைய பாத்துக்குவா. வேண்டுதல ஏத்துக்குவா, நம்ம தலைமுறைய பாத்துக்குவா. மாரியம்மா மாரியம்மா துணை இருக்கையில, பயம் வேண்டியம்மா ஏண்டியம்மா ஒரு குறையும் இல்ல. மாரியம்மா மாரியம்மா துணை இருக்கையில, பயம் வேண்டியம்மா ஏண்டியம்மா ஒரு குறையும் இல்ல. மாவிளக்கு ஏத்தி வச்சு கும்பிட்டா, மகமாயி வருவான்னு நம்பிட்டா. அந்த மாங்காட்டாள் பூங்காத்தா வீசிடுவா, வேர்காட்டாள் நெஞ்சோடு பேசிடுவா. கூழ தந்திடும் போதும் துடிப்பாளே புன்னகையோடு, ஏழ மக்களுக்கெல்லாம் அவதானே சந்தன கூடு. கோடி புண்ணியமாகும் அவளோட சன்னதி பாரு, தேடி வந்திடும் போது நமக்கான நிம்மதி நூறு. தென்காசி மாவட்டம் வேட்டைக்காரன் குளம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் சித்திரை கொடை விழாவின் ஒரு பகுதியாக தீர்த்தக்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பாபநாசம் ஆற்றிலிருந்து தீர்த்த குடங்களை சுமந்து ஊர்வலமாக சென்று முத்துமாரியம்மன் கோவிலை அடைந்தனர். தொடர்ந்து முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். உடுக்கை சத்தம் கேட்கட்டுமே எட்டு திக்கும், அருள் வந்து ஆடுவோமே நித்தம் நித்தம். உன் உடுக்கை சத்தம் கேட்கட்டுமே எட்டு திக்கும், அருள் வந்து ஆடுவோமே நித்தம் நித்தம். தீச்சட்டி கையில் ஏந்தி கோயில் வருவோம், ஓம் சக்தி சக்தி என பாடி வருவோம். தீச்சட்டி கையில் ஏந்தி கோயில் வருவோம், ஓம் சக்தி சக்தி என பாடி வருவோம். காளியாக சூலியாக வருவோய் தேவி, ஏவல் பில்லி சூனியத்தை விரட்டிடு தேவி. உடுக்கை சத்தம் கேட்கட்டுமே எட்டு திக்கும், அருள் வந்து ஆடுவோமே நித்தம் நித்தம். உன் உடுக்கை சத்தம் கேட்கட்டுமே எட்டு திக்கும், அருள் வந்து ஆடுவோமே நித்தம் நித்தம். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த வேடந்தவாடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கூத்தாண்டவர் ஆலயத்தில் சித்திரை தேர் திருவிழா 27 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் விழாவின் 14ஆம் நாளில் ஸ்ரீ பாஞ்சாலி அம்மன் திருமணம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ கூத்தாண்டவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ பாஞ்சாலி அம்மன் திருமண நிகழ்ச்சியில் பிள்ளையார் கோயிலிலிருந்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து பெண் அழைப்பும், பின்பு வேத மந்திரம் முழங்க யாகம் நடைபெற்று திருமண நிகழ்ச்சியும் விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் வான வேடிக்கைகளுடன் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வேடந்தவாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
நேயர்களே, உங்கள் பகுதிகளில் உள்ள கோயில்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், உற்சவங்கள், சுவாமி வீதி விழாக்கள் மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஓம் டிவியில் ஒளிபரப்பு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8505022223. ஓம் 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 ஓம்